நான் இந்த பாண்டிச்சேரியில் பழம் தின்னு கொட்டை போட்டவன் அப்படின்னு. அது என்ன ஒரு யூசேஜ்னு எனக்கு தெரியல. ஏன் பழத்தை திங்கிறாங்க, ஏன் கொட்டையை போடுறாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ரொம்ப நாளாக ஒருத்தன் ஒரு ஊரில் சர்வீஸ் ஆகிட்டா அவன் நான் பழம் தின்னு கொட்டை போட்டவன், குப்பை கொட்டினவன் என்னென்னமோ சொல்கிறாங்க. அவன் அப்படி நாம சொல்லிக்கிறோம் பெருமையா. ஆனால் நீங்கள் ரிஷிகளுடைய வாழ்க்கை என்ன, பிரம்மாவுடைய வாழ்க்கை என்ன, பகவானுடைய ஆயுசு என்ன, அது காலத்தை கடந்தவன். அவன் எந்த காலத்தாலும் கட்டுப்படாதவன். அதான் இங்கே சொல்கிற சாஸ்வதா அப்படின்னா என்றும் இருப்பவன். அப்போது எனக்கு ஆயுசு வேணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும். அவங்க இந்த நாமாவை சொல்லி கொண்டு பகவானிடம் யாசிக்கலாம். அதாவது இந்த உலகத்தில் யாருமே சாகிறதுக்கு விரும்புறதில்லைங்க. காஞ்சி பெரியவர் சொல்லுவார், உடம்பெல்லாம் தொழுநோய் அழுகி போய் ஒரு கோவில் வாசலில் பிச்சைக்காரனா படுத்திருக்கான் ஒருத்தன். அவன் சொல்லுவான் வேதனையில், பகவானே என்னை தூக்கிக்க, போதும் எனக்கு இந்த வாழ்க்கை, இந்த ஜென்மாவே போதும்னு சொல்லி புலம்புவான். அப்படி அவன் புலம்பி முடிச்ச உடனே திடீர்னு அந்த பக்கம் ஒரு லாரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அந்த ஃபாஸ்ட்டாக வர லாரி இவனை நோக்கி வரும். இவன் பிளாட்ஃபார்முக்கு கீழே ரோட்டில் படுத்திருக்கான். அந்த லாரியை பார்த்த உடனே தட்டாப்புட்டான்னு பிளாட்ஃபார்ம் ஏறி படுத்துருவான். அப்போ அந்த தெய்வம் என்ன நினைக்கும், ஏண்டா இந்த ஜென்மாவே போதும்னு சொன்னேன், ஒரு லாரி வந்த உடனே ரெசிடென்ஸே மாறி போச்சு. அப்போ இது எதை காட்டுகிறது? உடலெங்கும் வியாதி, இந்த வாழ்விலே நம்பிக்கை இல்லை என்கிற நிலையில் இருக்கக்கூடியவன் கூட சாவதற்கு விரும்புவதில்லை. சாக நினைக்கிறவன் யாரும் இல்லை. அதனால இந்த நாம அப்படி ஆசை உள்ளவர்களுக்கு பயன்படும்.